கல்லூரிகள் மாணவர்கள் போயிட்டு வராங்களோ அவங்களுக்குள்ள சண்டை போட்டு மண்டை உடைச்சிக்கிறது, கத்தி எடுத்து தகராறு பண்ணிக்கிறது, குத்திக்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா அது கல்வி கற்கும் கூடமா இருக்காது. இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருப்பது உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு. அமைச்சர் சொன்ன ஒரு புள்ளிவரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை வாசித்த போது நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. 6999 பெண் குழந்தைகள், 7000 என்பதற்கு 1 குறைச்சல் பெண் குழந்தைகள் வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறத அமைச்சர் சொல்லியிருக்காரு. பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதான் தொலைக்காட்சி ஊடகங்களுடைய பணி. ஆனா இது அப்படி இல்லையே. இது நீங்க பாடல்லாம் போடுறாங்க, இந்த சினிமாக்கள்ல பாடல் போடுற மாதிரி ஒரு போயிட்டு வரதெல்லாம் ஒளிபரப்புறாங்க. ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு, இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட இவர்கள் விளம்பரமாவே எடுத்து பண்றாங்க. பெய்டு நியூஸ்ன்னு சொல்ல பெய்டு அட்வர்டைஸ்மெண்டா ஆயிடுச்சு. நீங்கள் தான் பகுத்தறிவை கொடுத்தீங்க உலகத்துக்கு, இந்தியாவுக்கு நீங்க தான் அறிவை கொடுத்தீங்க. இந்தியாவுக்கு தான் நீங்க முன்மாதிரி, அது திராவிட மாடல், அதுக்கு ஒரு மாடலாவே வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு 7000 பெண் குழந்தைகள் நாங்க புகார் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது பெருமைப்படுறதுல என்ன இருக்கு? அது கூட பார்க்காம எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க வாழ்க என்று புகழ் பாடிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மேடைகள் போடுவதெல்லாம் புகழ்பாடுவது தான் இருக்கு. அப்பா வாழ்க, மகன் வாழ்க, பேரன் வாழ்க, கொள்ளு பேரன் வாழ்கிறத தவிர மேடைகள் எதுவுமே இல்லாம இருக்கு. விவேகானந்தர் தான் சொன்னார், நீங்க எங்க ஒரு நூல் நிலையம் திறக்கப்படுதோ அங்க சிறைச்சாலை விட்டு மூடப்படுது. இல்ல, இது என்ன ஆயிடுச்சுன்னா விவேகானந்தர் சொன்னதுக்கு நேர் எதிராக இன்னைக்கு நடைமுறை நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம 1.25 கோடி பேர் அன்றாடம் குடிக்கிறான், சரிங்களா? அவன் தீபாவளி அன்னைக்கு 800 கோடி ரூபாய் குடிச்சிருக்கிறான். எப்படி இது? அப்ப குடும்பத்துல எல்லாம் குடிச்சாங்களா, இல்ல இவனை 5 பாட்டில் வாங்கி குடிச்சானா என்னன்னு தெரியலையே. ஒரு கீழ்மட்ட அதிகாரியை நீங்க கோயம்புத்தூர்ல முந்தானத்து வழக்குல பாத்தீங்கன்னா டிஎஸ்பி மகன் கைதுன்னு வருது. இன்னும் அந்த வழக்குல 3 பேர் பைக்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. உடுவல்பேட்டை பக்கத்துல ஒருத்தர் செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்காரு, ஒரு காவலர். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரபாஷினர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் வளர் மெய்யறிவான் திரு விஸ்வநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. 4.5 ஆண்டு முடிக்க வந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில், குறிப்பா அப்பா ஆட்சியில் எப்படி இருக்கு சார்? கவலைக்கிடமா இருக்கு. திமுக கவலைக்கிடமா இருக்கா? திமுக ஓட்டு போட்ட மக்களின் நிலை கவலைக்கிடமா இருக்கு. அது குறிப்பா பெண் குழந்தைகளுடைய நிலை, பெண்களின் நிலை தான் மிகவும் கவலைக்கிடமா இருக்கு. என்னன்னா, சட்டம் ஒழுங்கு அப்படின்னா நீங்க ஒரு நாட்டுல மக்கள் நிம்மதியா வாழணும், ஒரு கடை வீதியில பொருட்களை விற்க வேணும், அதே போல நீங்க ஒரு தொழிற்சாலைங்க நிறுவ வேண்டும், வெளிநாட்டில் உள்ள பிற மாநில அல்லது வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே கல்வி கற்க வேண்டும், வெளிநாட்டு நோயாளிகள் இங்கே நமது மருத்துவமனை சிகிச்சை பெற வேண்டும். இதெல்லாமே உங்களுக்கு அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று, சரிங்களா? அதே போல இங்கே தொழில் புரிய வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டா நீங்க கேரளா இருக்கு. கேரளாவில் நீங்க பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அங்கே மிக மிக குறைவு. நீங்க அவங்களுக்கு தேவையான நீங்க தலைக்கு மேல சுத்துற காற்றாடியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய நமக்கு வாஷிங் மிஷின் ஆகட்டும், எல்லா பொருட்களும் மோட்டார் ஆகட்டும், எல்லாமே உற்பத்தி தமிழ்நாட்டில இருந்து தான் அவங்க வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவர்கள் இங்கே அதை வாங்கிட்டு போகணும். அப்ப இப்படி எல்லாருமே போறதுக்கு மிக முக்கிய தேவையாக இருப்பது உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு. நீங்க கடை வீதியில மிரட்டி மாமூல் பறிக்கிற மாதிரி இருந்தா யாரு கடை வச்சிருக்க முடியும்? அவங்களே ஒரு 100 ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க, இல்லைங்களா? நான் பொதுவா சொல்றேன். அது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எதற்கு தேவை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் போயிட்டு வராங்கன்னா பத்திரமா மாணவர்கள் திரும்பி வரணும். கல்லூரிகள் மாணவர்கள் போயிட்டு வராங்களா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு மண்டை உடைச்சிக்கிறது, கத்தி எடுத்து தகராறு பண்ணிக்கிறது, குத்திக்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா அது கல்வி கற்கும் கூடமா இருக்காது. இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருப்பது உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு. இதுதான் சட்டம் ஒழுங்கா நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, இப்போ குறிப்பாக இந்த 4.5 ஆண்டு காலத்துல அமைச்சர் சொன்ன ஒரு புள்ளிவரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை வாசித்த போது நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. 6999 பெண் குழந்தைகள், 7000 என்பதற்கு 1 குறைச்சல் பெண் குழந்தைகள் வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறத அமைச்சர் சொல்லியிருக்கார். 7000 குழந்தைகள், பெண் குழந்தைகள், இது எல்லாமே புகார் தரப்பட்டது. புகார் தராம நமக்கு எதுக்கு வம்பு வழக்கு, நம்ம என்ன செய்யறது என்று வெளியில சொல்ல முடியாம, உள்ளுக்குள்ளும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம கொந்தளித்துக் கொள்ளக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருப்பாங்க, எத்தனை பெண் குழந்தைகள் இருப்பாங்க, நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கு அதிருது.
இல்லை, இந்த 6999 இந்த கணக்கீடே சரியானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அமைச்சரே கொடுத்தது தானே. இல்ல, ஒரு சிலர் மறைச்சு கூட கொடுத்துருக்கலாம். அதைத்தான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து வழக்கு கொடுக்குது, புகார் தரப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகாரே தராம பயந்துட்டு இருந்தாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க. அந்த பெற்றோர்கள் சில பேர் வந்து எதுக்கு நமக்கு வம்பு வழக்கு போய் புகார்லாம் கொடுத்துக்கிட்டு எப்படியோ நம்ம விதி இப்படி போகட்டு நினைச்சு போறவங்கன்னு அப்படி ஒரு செக்மெண்ட் இருக்கும்ல. அப்ப புகார் வராமல் இருக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஐயங்கள் வருது. அப்ப அதே போல வந்து நீங்க 4 மாதங்கள்ல 501 கொலையோ 502 கொலையோ ஒரு மொய் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 501 ரூபாய் மொய் வைக்கிற மாதிரி 501 கொலைகள். கிட்டத்தட்ட நீங்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மீதான வன்முறை இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6999 பாலியல் வன்கொடுமைகள் சிறுமி முதல் பாட்டி வரை சமூக நலத்துறை அமைச்சரே இதை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்களும் எதிர்கட்சி தலைவர் கூட எடப்பாடி அவர்களும் இதை பகிரங்கப்படுத்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசப்படலை? இங்க நீங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு பலகாலம் ஆயிடுச்சு. அவர்களுக்கு வந்து கண்ணை மூடி இருக்கா, கண்ணு கட்டப்பட்டிருக்கா? கட்டப்பட்டுல குதிரைக்கு வந்து லகான் கட்டுவாங்க தெரியுங்களா? கடிவால லகான்பாங்க. அது இந்த பக்கம் பார்க்க முடியாதவாறு. ஏன்னா குதிரை வந்து பார்வை இப்படிதான் இருக்கு, பார்க்க கூடாது, நேர சாலை தான் பார்க்கிற மாதிரி. அது நேர அறிவாலயத்தை நோக்கி மட்டுமே பார்ப்பதாக பெரும்பான்மையான வித்தின் கோர்ஸ்ல சொல்றேன். பெரும்பான்மையான எல்லா பத்திரிகை ஊடகத்தையும் சொல்லல, பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகம் நீங்க அப்படிதான் இருக்கு. எதெல்லாம் நீங்கள் செய்தியாக்க வேண்டுமோ அதை செய்தியாக்க மாட்டேன். இல்ல, மிரட்டப்படுகிறார்களா? அதுக்கு மாறாக பொருளாதார உதவி அவங்களுக்கு செய்யப்படுகிறதா? மிரட்டப்படுறதுல இல்ல, பெரும்பான்மை இன்னைக்கு வந்து நேரங்கள் தான். நீங்க பெரும்பான்மையான ஒண்ணுமே இல்லை. பெரும்பான்மையான காட்சி ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் நிறைய பெய்டு நியூஸ் போடுறாங்க. எடுத்துக்காட்டா நீங்க வந்து தாவேகா விஜய் அவர்களுடைய எதிரியே செய்தியை போட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்பி வரதுல கடைசி வரைக்கும் லைவ் பண்றாங்க. அது ஒரு சினிமா நிகழ்ச்சி. நீங்களே அதை வந்து நேரலை பண்ணா பரவாயில்ல, அது பொழுதுபோக்கு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலாம். அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் வீட்டுல இருந்து போறது மட்டும் இல்ல, பாடல் வேற போடுறாங்க. இதெல்லாம் தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்புறாங்க. இப்ப நம்ம செய்தின்னு என்ன பொருள்னா, இப்ப நான் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் செய்தி உள்ளீட்டு ஆசிரியராக இருந்திருக்கு. நாங்க செய்தியாளர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 100 செய்தியாளர்களை வந்து அவர்களை மேலாண்மை செய்து அந்த இடத்துல நான் அமர்ந்திருந்திருக்கேன். நான் சீனியர் இன்புட் எடிட்டர்னு சொல்லுவோம். நாங்க தான் வந்து செய்திகளை வாங்கி உள்ள கொடுக்கணும், செய்தி அறைக்கு கொடுக்கணும். அது எங்களுடைய பொறுப்பு. அப்ப நாங்க எதை செய்தின்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன நேரலை இருக்குன்னா, சரி எனக்கு இது மட்டும் நேரலை பண்ணி கொடு, இவ்வளவுதான், இதுதான் பண்ணணும், இதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா யாருக்கும் வந்து கூடுதல். இப்ப நீங்க இன்னும் கூட வந்து தூர்தர்ஷன்ல இருக்கு. தூர்தர்ஷன்ல ஒரு முறை வந்து நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டது. ஆளுங்கட்சியினுடைய பிரதமரை வந்து நீங்க நிறைய காமிச்சிட்டீங்க, எதிர்கட்சி தலைவரை காண்பிக்கவே இல்லைன்னு சொன்ன உடனே தூர்தர்ஷன் என்ன தெரியுங்களா பண்ண, ஒரு பட்டியல் வாசிச்சாங்க. எதிர்கட்சி தலைவரை இத்தனை நிமிடங்கள் நாங்கள் காட்டியிருக்கிறோம், ஆளுங்கட்சி தலைவர் இத்தனை நிமிடங்கள் காட்டியிருக்கிறோம் பட்டியல் வச்சாங்க. ஏன்னா அது அரசு தொலைக்காட்சி. இப்படி நீங்க பார்க்க போனா இவங்க வந்து அது போல நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதான் தொலைக்காட்சி ஊடகங்களுடைய பணி. ஆனா இது அப்படி இல்லையே. இது நீங்க வந்து பாடல்லாம் போடுறாங்க. இந்த சினிமாக்கள்ல பாடல் போடுற மாதிரி ஒரு போயிட்டு வரதெல்லாம் ஒளிபரப்புறாங்க. ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இவர்கள் விளம்பரமாவே எடுத்து பண்றாங்க. பெய்டு நியூஸ்ன்னு சொல்ல பெய்டு அட்வர்டைஸ்மெண்டா ஆயிடுச்சு. செய்தியே விளம்பரம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு முதல்ல செய்தி ஒரு சில அச்சு பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி வீட்டின் கீழே போட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஒரு சித்த ஒரு மருத்துவமனைக்காரர் வந்து விளம்பரம் கொடுக்குறாரு வச்சுக்கல ஒரு பக்கத்துக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா அவரை பத்தி ஒரு கட்டுரை, பாசிட்டிவான கட்டுரை போட்டு கீழே ஏடி வீட்டின்னு போடுவாங்க. அப்பவும் எதுன்னா இது வந்து செய்தி இல்லை, இது விளம்பர கட்டுரை அப்படின்னே வந்து போடுறது நம்முடைய அறம் அது இருக்கு. ஆனா தொலைக்காட்சிகள் அப்படி ஏடி வீட்டுக்கெல்லாம் போடுறதே இல்லை. எது செய்தி எது விளம்பரமே தெரியாம அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. ஆக இது எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெகுஜன தொலைக்காட்சிகள் சொல்லக்கூடியது பெரும்பான்மை தொலைக்காட்சி அப்படி இருக்கா, அச்சு ஊடகங்களும் அப்படி இருக்கா. இதெல்லாம் விட இப்போ வந்து நீங்க அது வந்து நீங்கள் ஈசல்கள் போல வளர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு அதிகமா ரோல் பிளே பண்ணுது. அது பெரும்பான்மை ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 சேனல்கள் இருக்கு. இப்போ நீங்க அப்ப இது எல்லாமே ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க மக்கள் மத்தியில. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளவு என்னுடைய ஒரே கேள்விதாங்க, இத்தனை நூற்றுக்கணக்கான புரட்சியாளர்களுக்கு வந்து நரம்பு புடைக்க பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா, பெண் உரிமை, சமூக நீதி, அப்புறம் வந்து பகுத்தறிவு அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடியவங்க, பெண் குழந்தைகள் 7000 பேர் பாதிக்கப்பட்டிருந்ததை பத்தி ஏன் ஒருத்தருமே பேசல? அப்ப அவர்கள் யாருக்கான ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்லிதான் தெரிய வேண்டியதா இருக்கா? இதை நம்ம போய் தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் யாருக்கான ஊடகம்னு. இது எவ்வளவு ஒரு அலார்மிங் ஸ்டேஜ். இது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரிசா பீகாரை விட இங்க குறைவா இருக்கும்பாங்க. ஏன்னா உப்பு புளியாது விலை வந்து அதை விட இங்க விலை குறைவா இருக்குன்னு சொல்றதுக்கு, நீங்கள் தான் பகுத்தறிவை கொடுத்தீங்க உலகத்துக்கு, இந்தியாவுக்கு நீங்க தான் அறிவை கொடுத்தீங்க, இந்தியாவுக்கு தான் நீங்க முன்மாதிரி, அது திராவிட மாடல், அதுக்கு ஒரு மாடலாவே வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு 7000 பெண் குழந்தைகள் வந்து நாங்க புகார் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது பெருமைப்படுறதுல என்ன இருக்கு?
பிற மாநிலங்களை ஒப்பிடுவதில் என்ன இருக்கு? அந்த மாநிலங்கள் இருக்கலாங்க, எங்க மாநிலத்தில் இல்லைன்னு நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு நிலைமை கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா? அப்ப ஏன் நீங்க அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை? அப்ப இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இப்ப ஒன்று இல்லை. இப்ப நீங்க இப்ப பத்திரிகை திறந்து பாருங்களேன், சிறுமி பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டால், துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால் வருது. எப்படி அதை வந்து ஒரு ஒரு கொசு மாதிரியில் இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகளை வந்து இவங்க கையாளுறாங்க. அப்புறம் ஒரு இந்த சமூகம் இந்த எப்படிப்பட்ட எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சமூகம்? இன்னைக்கு சட்டம் ஒழுங்குனே கூட எடுத்துக்க வேண்டாம் ஹரி. நீங்க ஒரு சமூக பொறுப்பு இருக்குல்ல ஹரி, எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் வந்து மனைவி இருக்காங்க, தாய் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்கல்ல. இந்த ஒரு பெரும் பொறுப்போட இதை பார்க்கணுமா வேண்டாமா? அது கூட பார்க்காம எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து வாழ்க வாழ்க என்று புகழ் பாடிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மேடைகள் போடுவதெல்லாம் புகழ்பாடுவது தான் இருக்கு. அப்பா வாழ்க, மகன் வாழ்க, பேரன் வாழ்க, கொள்ளு பேரன் வாழ்கங்கிறத தவிர வந்து மேடைகள் எதுவுமே இல்லாம இருக்கு. பிரச்சனைகளை திமுக எந்த இடத்துல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளை எங்க கட்டுப்படுத்த தவறியது? இல்ல, நீங்க பொதுவாகவே வந்து கடந்த காலங்களிலையும் திமுக மீது இது போன்ற குற்றச்சாட்டு வந்தா கொஞ்சம் ரவுடிசம் அதிகம் வரைக்கும் காவல்துறை கூட நீங்க வந்து என்னன்னா ஒரு பெரிய கட்டுக்கோப்பு இல்லாம அங்கங்க செயல்படுவாங்க. ஒரு காலத்துல என்ன பெயர் வந்து நடைமுறையில் நான் பொதுவாக இருந்த சொல்றேன். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்ட எஸ்பி மாதிரி நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க, ஈக்குவலா பவர் இருக்கிற மாதிரி நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து அப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இனிமே நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது பிரியாணி கடைக்காரனை கூட போய் சமாதானப்படுத்தி கை குலுக்கிட்டு வந்தார் இல்லைங்களா? ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, பல எஸ்பிக்களே வந்து மாவட்ட செயலாளர்கள் போல செயல்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்கிறோம். பல போலி காவல்துறை அதிகாரிகள் நம்ம வெளிப்படையாவே பார்த்திருக்கிறோம். அவர்கள் அரசியல்வாதியா மாறி போன மாதிரி சூழல் வந்துருச்சுன்னு பாக்குறோம். சொன்னது போலதான் அந்த மாற்றமா? ஆமா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு இதே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில அங்க எந்த ஒரு அதிமுக காரரும் போய் ஸ்டேஷன்லயோ கமிஷனரேட்டையோ எஸ்பிடியோ டிஜிபிட்டோ ரெக்கமெண்டேஷன் போக முடியாது, பரிந்துரைக்கு போக முடியாது. போனான்னு தெரிஞ்சு அங்க பொறுப்பு காலி. அமைச்சரா இருந்தாலும் சரி, அடுத்த நாள் நீங்க வந்து தெருவில் நின்று அந்த அம்மா வரும்போது வணக்கம் சொல்லிட்டு நிக்கணும். அதுதான் அந்த அம்மா வச்சிருந்தது. அது அப்போ அவங்க உன் வேலை என்ன? காவல்துறை என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு போயிட்டு அங்க ரெக்கமெண்டேஷன் போற, அவ்வளவு பெரிய அளவு கேள்வி கேட்டிருக்காங்க, நடந்த சம்பவங்களா இருக்கு. அப்போ அப்படி வந்து இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் காவல்துறையில வந்து போய் செல்வாக்கை செலுத்துவதோ, அவர்களை மிரட்டுவதோ, அவர்களை பணிய வைப்பதோ, இன்ஃபுளுன்ஸ் பண்ணவோ அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில இல்லை. அதனால அன்னைக்கு வந்து காவல்துறை வந்து முழு சுதந்திரத்தோடு தேவைன்னா நேரடி கட்டுப்பாடு அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனால அன்னைக்கு வந்து நீங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறது வந்து குறிப்பா பெண்கள் பாதுகாப்புங்கிற ஜெயலலிதா அவர்கள் சமரசமே செஞ்சுக்கல. ஜெயா தொலைக்காட்சியிலேயே நீங்க வந்து ஒரு பிரபலமான வந்து செய்தி வாசிப்பாளர், அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு SMS அனுப்பிச்சிட்டாரு தவறா இரவுல. காலையில 5 மணிக்கு அந்த மாதிரி உள்ள போட்டாங்க அவரை, அதே தொலைக்காட்சியில பணியாற்றின ஒருத்தர். இதுக்காக சொல்லணும்னா சமரசம் பண்ண மாட்டான்னு சொல்றேன் பெண்கள் பாதுகாப்புல. ஆனா நீங்க இதுல வந்து இவர்களுக்கு அந்த அக்கறை இல்லாமல் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒருவேளை இவர்கள் வந்து பெண் தலைவர்கள், பெண் அமைச்சர்களா நிறைய இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க வந்து தனக்கானதை பார்ப்பாங்க. பூரா ஆண்கள் இவங்க தான் பெண்ணுரிமை பத்தி பேசுவாங்க. அதிகமாக ஆணாதிக்கம் கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக திமுக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தலைமை பொறுப்பிலேயே நீங்க வந்து பெரிய இதெல்லாம் இல்லை. அதனால அதிமுகவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைவராக இருந்த காரணத்தினால அதே அந்த பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஒரு பார்வையில இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் இங்க வேறுபாடு பார்க்கலாம். அப்ப இந்த கட்சிக்காரருடைய இன்ஃபுளுன்ஸ், கட்சிக்காரருடைய தலையீடுகள், அப்ப கட்சிக்காரர்கள் பல நேரங்கள் காவல்துறையினரும் ஒரு கட்சிக்காரர் தப்பு பண்ணிட்டாரு, அப்ப போய் காவல்துறை என்ன சொல்லுவாங்க, போய் விழுப்பா நம்மளுப்பா கேஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? எடுத்துக்காட்டா சொல்றோம், சாதாரண ஒரு சின்ன ஒரு இது குற்றமே எடுத்துக்கோங்களேன். அப்ப இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயா உங்களுக்கு லூஸ் விட என்ன ஆகும் அப்படின்னா, இது ஓவரால் எல்லா பக்கமே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. திமுக ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாறாக பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, அரசு கல்வி எல்லாம் மூடப்பட்டு வருது. ஆமா, நீங்க இது எப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விவேகானந்தர் தான் சொன்னார், நீங்க எங்க வந்து ஒரு நூல் நிலையம் திறக்கப்படுதோ அங்க சிறைச்சாலை ஒன்று மூடப்படுதுன்னு. இல்ல, இது என்ன ஆயிடுச்சுன்னா விவேகானந்தர் சொன்னதுக்கு நேர் எதிராக இன்னைக்கு வந்து நடைமுறை நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்போ நீங்க கல்வி நிலையங்களை அதிகரிக்க வேண்டும், டாஸ்மாக் குறைக்க வேண்டும், இதுதானே வந்து இது. அப்ப இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, நீ ஏன் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா, அட நம்மால் நடத்திட்டு இருக்காருப்பா ஃபேக்டரி, அட அவரு நம்ம மாவட்ட செயலாளர்ப்பா, இவரு அந்த கட்சி அந்த அவரோட வாரிசுப்பா அப்படின்னு வரும்போது, அப்ப நீங்க உற்பத்தி எப்படி தடுப்பீங்க? 400 கோடி ரூபாய் போன தீபாவளிக்கு இருக்குது, இந்த தடவை 800 கோடி ரூபாய் வைக்குது.
800 கோடி ரூபாய் குடிச்சிருக்கானுங்க. அப்ப தமிழ்நாட்டு பாப்புலேஷன் வந்து குடிக்கிற பாப்புலேஷன் 2 கோடி பேர் இல்ல 2.5 கோடி பேர் தான் இருப்பாங்க. அன்றாடம் போய் டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க 1.25 கோடி பாட்டில் விற்பனை ஆகதாக தகவல். அப்போ 1.25 கோடி ஒரு பாட்டில் குடிச்சான்னா கூட 1.25 கோடி பேர் அன்றாடம் குடிக்கிறான். சரிங்களா? அவன் தீபாவளி அன்னைக்கு 800 கோடி ரூபாய் குடிச்சிருக்கிறான். எப்படி இது? அப்ப குடும்பத்துல எல்லாம் குடிச்சாங்களா இல்ல இவனே 5 பாட்டில் வாங்கி குடிச்சானா என்னன்னு தெரியலையே. அப்போ நீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு எங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? போதை தரக்கூடிய மது விற்பனையினுடைய அளவு அதிகரிப்பு, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்படுறது, பெண் குழந்தைகள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுறது, பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில, ஆண்களுக்கே பாதுகாப்பு. ஆண்கள் நீங்க வந்து செல்போன் எங்காவது ஒரு நல்ல காஸ்ட்லியான செல்போன் வச்சு நீங்க இரவு நேரத்துல ஏதோ நீ எதேச்சியா பேசிட்டு இருந்தீங்கன்னா அதிவேக பைக்ல வந்து புடுங்கிட்டு போற சம்பவங்கள்லாம் நடக்குது. செயின் ஸ்நாச்சிங் இதெல்லாம் தானே இருக்கு. இதெல்லாம் தான் நீங்க நான் இன்னும் சொன்னா பெண்கள் பாதுகாப்பு மட்டுமல்ல எல்லாம் கலந்தது தானே அது. செல்போன் திருடிட்டு போயிட்டு எத்தனை பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? நான் சென்னை அண்ணா சாலையில அண்ணா சதுக்கம் இருக்கு இல்லைங்களா, அங்க பேருந்துல நின்று அந்த இது இயர்போன் போட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வேகமா வந்த பைக்ல வந்தவங்க அப்படியே அந்த கேபிள் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வேலையா அந்த போனுடைய எடை தாங்காம போன் கீழே விழுந்துருச்சு. அவன் போயிட்டான், அவன் கேபிளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். இது போல நான் நண்பர்கள் யார்கிட்ட கேட்ட போது சொன்னாங்க இது மாதிரி நிறைய நடக்குது சார். அப்ப அதை வந்து அப்புறம் கட்டுப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வகையில இது போன்ற குற்றங்கள் நடக்குது இல்லையா? இது நமக்கு இது காவல்துறை நம்ம குறை சொல்லல. இந்த காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மிகவும் திறன் வாய்ந்த காவல்துறை. அது எந்த மாற்று கருத்துக்களை நான் வந்து போலீஸ் பீட் அதை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் விதம். அதுதான் முக்கியம். சரி, அவங்க வந்து அப்ப ஒரு தலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம தலைமையோ மேல அதாவது சிஎம்ல தெரிஞ்சதுன்னா நம்ம வேலையே போயிருண்டா அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதே போல உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் இப்ப நம்ம வேலை போயிடும் பயம் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. இது கீழ்மட்ட அதிகாரியே நீங்க வந்து கோயம்புத்தூர்ல முந்தனத்தூர் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி மகன் கைதுன்னு வருது. இன்னும் இந்த வழக்குல 3 பேர் பைக்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. உடுமல்பேட்டை பக்கத்துல ஒருத்தர் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்காரு ஒரு காவலர். அது அப்புறம் திருப்பூர் பக்கத்துல ஒரு 10 ஊடகவியலாளரோட காலை வந்து கையங்காலை வெட்டி கூலிப்படை வச்சு வெட்டினவர் யாருன்னு வந்து பார்த்தா ஒரு நுண்ணறிவு பிரிவு காவலர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதிகாரி. அப்போ இன்னொன்னு என்னன்னா, நான் இன்னொரு பார்வையில நான் அதை பார்க்கணும். ஹரி, நம்ம சேவை மனப்பான்மை கொண்ட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை, பத்திரிகையாளர்துறை, மருத்துவத்துறை. அது முதல் நோக்கம் சேவை. அது கண்டிப்பா ஊதியம் வேணும், அவர்களுக்கான நல்ல ஊதியம் கொடுக்கணும், அது தேவை. ஆனால் முதல் வந்து சேவை மனப்பான்மை இருக்கணும். அப்ப இப்ப என்ன ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பணம் கொடுத்தே உள்ள வந்தீங்கன்னு அப்படி இருக்கும். போட்ட கசை இப்ப இன்னும் இல்லைங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் வரேன். நான் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகுறேன். அந்த 1.5 கோடியோ நான் பல இடத்துல வந்து 5, 10 லட்சம், 20 லட்சம், 50 கடன் வாங்கிட்டு இருப்பேன்ல, அந்த கடனை திருப்பி கட்டணும்ல. எனக்கு அரசு மருத்துவமனைக்கு போனோன்னே எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்குமா? இல்ல ஒரு தனியார் மருத்துவமனையில எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்குமா? அப்ப நீங்க அந்த பணத்தை நான் மீட்பது எப்படி? அதுக்கு நான் வந்து என்ன செய்யறேன்? அப்ப என்னோட கமர்ஷியலா நான் மாறினேன். நான் சேவை மனப்பான்மையில் அப்புறம் உள்ள வந்தையா உனக்கு வந்து சளின்னு சொன்னாங்கன்னா ஒரு 50 டெஸ்ட் எடுக்க சொல்றேன். 50 டெஸ்ட் எடுக்கிற இடத்துல ஒரு 50,000 செலவாகுது. அதுல எனக்கு 20,000 கமிஷன் வருது. உங்களுக்கு ஒரு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஆப்ரேஷன் பண்ணி அதுல ஒரு 50,000 எனக்கு வந்து ஒரு ஆளுகிட்ட நான் 1 லட்சம் ரூபா பிடுங்குறேன் நான். அப்ப எனக்கு வந்து 1000 பேர்த்திட்ட பிடுங்கினா அப்பதான் எனக்கு 1 கோடி வந்து அப்பதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கே வர்றேன் நான். லாபம் நட்டம் இல்லாத இதுக்கு வரேன் நான். அதுக்கு பிறகு வர்றதா லாபம். அப்ப இன்னைக்கு மருத்துவமே இப்படி ஆயிட்டு இருக்கும் போது இதே தானே உங்களுக்கு வந்து பத்திரிகை துறை, காவல்துறை அப்படிங்கிற மாதிரி ஆகுதப்போ அப்போ கமர்ஷியலா ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ சேவை மனப்பான்மை பின்னாடி போயிடல உங்களுக்கு. ஸோ இது வந்து இதுதான் சொல்றது. பத்திரிகை துறை நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்துதான் பேசுறோம். நம்ம காவல்துறை தனிமைப்படுத்தல நான் பேசல நான். அப்ப சேவை மனப்பான்மையோட இருக்க வேண்டிய துறைகள் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குறாங்கல்லங்க கோயில்ல, 8 லட்சம் ரூபாய்ங்க அதுக்கு. கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கோயில நடந்திருக்கு. 3 பேர்த்து 24 லட்ச ரூபா வாங்கி அப்பாயின்மெண்ட் வந்து போட்டாங்க. அப்புறம் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க அர்ச்சகர்களுக்கு. அர்ச்சனை டிக்கெட் கொடுக்க ஆட்கள் தேவை. 50 பேர் திமுன்னு வர்றாங்க. எல்லா வந்து பட்டதாரிகள் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு சரிங்க உங்களுக்கு கடிதம் போடுறேன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தா 3 பேர்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப நீங்க எல்லாவற்றிலுமே நீங்க பணம் வாங்கி கொண்டு போட்டா அந்த துறை எப்படி செயல்படும்? ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லாது இந்த திராவிட மாடல் ஆட்சியில நிர்வாக சீர்கேடு எல்லா பக்கமே சேவை டிஎம்கே ஃபெயிலியர் மாடல் அப்படிதான் பேர் எடுத்திருக்காங்க. அது ஏன்னா இது உடனே சொல்லுவாங்க அதிமுக ஆட்சியில் இல்லையான்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது குறை சொல்றோம், அந்த சுட்டி காட்டுறோம், தவறுன்னு சுட்டி காட்டுறோம். ஆனால் இதுல மிக அதிகமாக இருக்கு. ஒன்றும் இல்லைங்க. ஒரு இதுக்கு திருச்செந்தூர் கோயில்ல வந்து சிவநாடாரு 300 கோடி ரூபாய்க்கு அவரு கழிப்பறை கட்டி கொடுத்தாரு. அதுல கமிஷன் கேட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தலைமையில சீமான் வெளிப்படையாவே சொன்னாரு, ஏன்னா கக்குசிலியமான கமிஷன் கேட்பீங்கன்னு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையா நம்ம பார்க்கிறோம் நம்ம.
ஆசை எதை என்னங்க நான் என்ன சொல்லுனாங்க, நீங்க இது எல்லாமே தவறு தான். ஆனா ஏதாவது வந்து ஒரு இதுல இந்தியன் படத்தில் நடிச்ச மாதிரி தான், வெளிநாட்டுல வந்து கடமை மீறத்தான லஞ்சம் கேட்பாங்க, நீங்க கடமை செய்யறதுக்கு லஞ்சம் கேட்கறீங்களுக்கு தான் நீங்க இன்னைக்கு அப்படி ஆயிருக்குது. இது எல்லா துறைகளிலுமே பிரதிபலிக்குது. அதுதான் பிரச்சனை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் பிரதமிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.